குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே, இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு வீடியோ போட போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம காரை வாஷ் பண்ணி பாலிஷ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நான் பண்ண போகிறதில்ல, டோர் ஸ்டெப் சர்வீஸ்க்கு தான் கூப்பிட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து சென்னையில் அதே மாதிரி கோயம்புத்தூரில் டோர் ஸ்டெப்பு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு. இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்டு நேம் வந்து பார்த்திங்கன்னா, இவங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா 0H2 டோர் ஸ்டெப் கார் வாஷ். ஸோ இதுதான் வந்து இவங்களோட இன்ஸ்டாகிராம் நேமு. உங்களுக்கு வந்து லிங்க் தரேங்க, செக் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவுமே ப்ரீமியமான ஒர்த்தான சர்வீஸுங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாங்க. வந்துட்டு நான் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆக்சுவலாக வண்டியில் வந்து சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அதாவது நான் வண்டி வாஷ் துடைக்கிறதுனால சின்ன சின்ன மைன்யூட் ஸ்க்ராச்சஸ் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதெல்லாம் போகிறதுக்கு நான் வந்து ஒரு ரப்பிங் பாலிஷ் தான் கேட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் போட போகிறாரு. மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இவரோட டீட்டெயில் வந்து நான் ஃபஸ்ட் கமெண்டில் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மைன்யூட் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. உங்களுக்கு கேமராவில் தெரியுமான்னு தெரியல. இந்த துடைக்கிறதுனால மேலே மண் நிற்கிறதுனால உங்களுக்கு மைன்யூட் ஸ்க்ராச்சஸ் வரும். ஸோ இதுதான் பிஃபோர் வாஷிங்கு. கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்குது. நான் வாஷ் பண்ணி ஒரு ஒன் வீக் மேலே ஆகுது. இல்லை இது பெஸ்ட்டு. நான் பண்ணியிருக்கேன் வெளியில், ரொம்ப காஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வேக்யூம் போட போகிறாரு அவர். அப்படியே பாருங்கள். ஸோ வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து டேப் கனெக்ஷன் வேணும். இல்லைனா பக்கெட்டில் கூட அவர் வந்து இது பண்ணிப்பார். டேப் கனெக்ஷன் இருக்கிறதுனால அவர் டேப்ஸில் வந்து கொடுக்குறாரு. ஸோ உங்கள் கார்கிட்ட வந்து டேப் கனெக்ஷன் இல்லைன்னா பக்கெட்டில் கூட பிடிச்சி ஊற்றிக்கலாம். எடுத்து ஊற்றணும், அதுதான் ஒன்று. ஸோ நம்ம எப்போவுமே க்ளீன் பண்ணுறது வந்து இங்கே சம்ப் இருக்குது. சம்பில் வந்து டேரெக்டாக நான் கனெக்ட் பண்ணி எடுத்துருவேன். அவருக்கு வந்து இந்த கேபிள் பத்தாதுன்ட்டு டேப்பில் வந்து கனெக்ஷன் பண்ணி படுகிறாரு. ஃபுல்லாக போட்டு ப்ரெஷர் வாஷ் முதல்ல பண்ணுறாங்க. நம்ம எப்பவுமே பண்ணுவோங்க, அந்த மாதிரியே வந்து இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ இதெல்லாம் வந்து நம்மளே பண்ணலாமே, ஏன் வந்து வெளியே பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து அந்த ரப்பிங் பாலிஷ் பண்ணணும். அந்த பஃபரில் போட்டு மிஷினில் போட்டு முக்கியமாக அந்த பஃபிங் பாலிஷ் தான் வந்து எனக்கு இதில் ரொம்ப முக்கியம். அது வந்து நம்மக்கிட்ட அந்த பஃபரு அந்த மிஷின் இல்லாததுனால நம்ம கையிலே பண்ணுறதுனால அது சரியாக அந்த ஸ்க்ராச்சஸ் மைன்யூட் ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குது மக்களே, அது அப்படியே விட்டோம்னா பெருசாகிடும். ஸோ கலரும் கொஞ்சம் கிளாஸி கம்மியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ அதுதான் அது எனக்கு வந்து அந்த முக்கியமாக இது பண்ணுறதுக்கு காரணம். ஸோ அதே டைமில் நம்ம ஆயுத பூஜை வருது, எப்படியும் க்ளீன் பண்ணி ஆகணும். வெளியில் விட்டோம்னா 750 800 கேட்பாங்க வாஷிங்க்கே. ரெண்டு நாள் மழை பெய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஈவினிங்கில் மழை பெய்யுது மக்களே இங்கே சென்னையில். இன்னைக்கு வந்து மண்டே, நாளை கழித்து ஆயுத பூஜை. ஸோ எப்படி இருந்தாலும் திருப்பியும் தொடச்சி விட்டுட்டு தான் வந்து பூஜை போடணும். நாளைக்கு கேட்டால் வர முடியுமான்ட்டு நாளைக்கு பிஸியாக இருக்காங்க போல். ஏன்னா நிறைய பேர் வாஷ் பண்ணுவாங்க வண்டியை, அதனால் ஆல்ரெடி புக்டில் இருக்கு போல். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து வாஷ் பண்ணுறாரு, இல்லைன்னா நாளைக்கு தான் கேட்டிருந்தேன். சரி, லைட்டாக நம்ம முடிஞ்சால் ஒரு தொடச்சிட்டு இல்லை ஒரு வாஷ் பண்ணிவிட்டு பூஜை போடுவோம். மெயினாக வந்து அந்த ரப்பிங் பாலிஷ் அதுக்கு தான் வந்து பண்ணுறது. கிரஃபைன் கேட்டேன், கிரஃபைன் எப்படி நல்லா இருக்குமான்ட்டு. அதுவும் வந்து ஒரு ஐடியா இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல வச்சு பண்ண முடியாது கிரஃபைனு, ஏன்னா கொஞ்சம் க்ளோஸ்ட் ஏரியா இருந்தால் பண்ணலாம் அது. ஏன்னா டஸ்ட்டு வந்துச்சுன்னா அந்தளவுக்கு ரிசல்ட் வராது கிரஃபைனில். ஸோ அதுதான் கேட்டிருக்கேன். நம்ம எங்கேயாவது க்ளோஸ்ட் ஏரியா வந்து பார்த்துட்டு பார்க்கிங், அதாவது கிரஃபைன் வந்து நம்ம பண்ணும்போது க்ளோஸ்ட் ஏரியாவில் பண்ணணும், டஸ்ட்டு படாத அளவுக்கு. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் மந்த்தில் எதையாவது ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து வண்டியை நல்லா டீப்பாக வாஷ் பண்ணிட்டாரு, நல்லா ஃபோர்ஸாக தண்ணி வச்சு. இது இப்போ வந்து ஷாம்பு வாஷ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அது என்ன பண்ணுறது தெரியல. இல்லை 4 சைடுமே வந்து நல்லா டீட்டெயில்டாக வாஷ் பண்ணாருங்க. அதாவது நல்லா ஃபோர்ஸாக தண்ணி அடித்து க்ளீன் பண்ணியிருக்காரு. இதுலேயே வந்து சோப்பை கலந்துட்டாரு. நம்ம வந்து அந்த கன்லேயே அந்த பைப்பை வச்சு தனியாக அடிப்போம், அவர் டேரெக்டாகவே சோப்பை இதில் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்சுங்களா அந்த ஃபோமு? நம்மளும் இதே மெத்தட் தான், ஆனால் இந்த தண்ணியில் கலக்க மாட்டோம். தனியாக வந்து இந்த ஷாம்புக்குன்னு ஒரு பாட்டில் இருக்குது, அது நீங்கள் இந்த ப்ரெஷர் வாஷர் வாங்கினா தனியாகவே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுலேயே வந்து நான் ஸோ அதில் வந்து தனியாக அந்த ஷாம்புவை வச்சு ஊற்றி அடிப்பேன். மக்களே, ரொம்ப பொறுமை வேணும் மக்களே. வண்டியை வாஷ் பண்ணு, இந்த வேலையை நான் செஞ்சிருவேன். வண்டி வாஷ் பண்ணும்போது போர் அடிக்காது. இப்போ அவர் வாஷ் பண்ணும்போது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. பொறுமையாக நின்று எடுக்க வேண்டியதாக இருக்குது.
ஸோ பார்ப்போம் எப்படி அவுட்புட் எப்படி வருதுன்ட்டு. இப்போ வந்து ஃபுல்லாக அதாவது ஃபோம் வாஷ் பண்ணியிருக்காரு. ஃபோம் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஃபைனல் வாஷ் பண்ணுறாரு வண்டியை. ஸோ இவங்களோட டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்டில் வந்து பின் பண்ணுற மக்களே, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி நான் ரப்பிங் பாலிஷ் போட்டிருக்கேன். எங்கே போட்டேன்னா நம்ம இங்கே பூர்வூர்லேயே ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயிலிங் சென்டரு, அங்கே தான் போட்டிருக்கேன். அது எனக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா வாட்டர் வாஷ்க்கு வந்து 750 800 ரப்பிங் பாலிஷ்க்கு வந்து 800. அது வந்து ஆனால் மிஷினில் போட மாட்டாங்க, கையிலேயே போட்டு நம்ம வீட்டிலேயே பண்ணணும். பார்த்தீங்களா, நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் அந்த மாதிரி பண்ணது. மிஷினில் போடணுன்னா 1500 ப்ளஸ் 850 750 இதுதான் அவங்களோட காஸ்ட்டு. அது எனக்கு வந்து ஒரு 1 மந்த் வந்ததுங்க அந்த பாலிஷ் போட்டால் என்னென்னா வண்டி கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அதே நேரத்தில் டஸ்ட்டு வந்து அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம ஜஸ்ட்டு தட்டி விட்டாலே வந்து டஸ்ட்டு போயிடும். நம்ம அந்த கலரையும் கொஞ்சம் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம், ஷைனிங் கொடுக்கும். ஸோ அதனால் பாலிஷ் வந்து மஸ்ட்டு. எவ்ரி ஒரு 3 மந்த்ஸ் இல்லை 6 மந்த்துக்கு போடலாம். புது காராக இருந்தால் நீங்கள் உங்கள் யூசேஜை பொறுத்து உங்களோட காருக்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி இருந்தாலும் இவங்ககிட்ட வாஷ் பண்ண போகிறீங்கனாலே நீங்கள் அந்த இது வேக்ஸ் பாலிஷ் எடுத்துக்கிறது வந்து அட்வைசபிள். வாஷ் பண்ணிட்டாரு, இப்போது வந்து துடைக்கிறாரு. துடைச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ரப்பிங் பாலிஷ் பண்ண போகிறாரு. இதுதான் மக்களை ஒட்ட மாட்டேங்குது. இடத்துல பெண்ட் ஆகுது, அது அந்த இடத்துல மட்டும் சரியாக நிற்க மாட்டேங்குது. நம்ம துடைக்கும் போது துணி இதில் மாட்டிக்குதுங்களா, லைட்டாக இப்படி வந்துடுது. ஸோ இப்போ வந்து தண்ணியை நல்லா வைப் பண்ணிட்டாரு, க்ளீனாக எடுத்துட்டாரு தண்ணியை. ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டாரு. இப்பயே பாலிஷ் போட்ட மாதிரி தான் இருக்குது. அது உங்களுக்கு அந்த ஸ்க்ராட்ச் காட்டுறேன், இப்போ தெரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய மைன்யூட் ஸ்க்ராச்சஸ் இருக்குங்க. இது பஃபிங் போட்டால் தான் போகும். பாருங்க, இது மாதிரி நிறைய பாடியில் இருக்குது. இது வந்து அந்த மிஷினில் பஃபிங் போட்டிங்கன்னா மட்டும்தான் இது வந்து க்யூர் ஆகும். இல்லைன்னா நம்ம தொடக்க அந்த ஸ்க்ராச்சஸ்ஸு கொஞ்சம் டீப்பாக போயிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் வந்து ரப்பிங் காம்பவுண்டு. இதுதான் யூஸ் பண்ண போகிறாரு. இது என்னது? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து காம்பவுண்ட் போட போகிறாரு. இது வந்து ஸ்மூத் படுத்துமா, என்ன பண்ணும் இது என்ன பண்ணும்? இல்லை, இது பெயிண்ட்டை வந்து ஸ்மூத் ஆக்குமா? முடியாது, கிராச்சஸ் ரிமூவ் ஆகும். காம்பவுண்ட் வந்து மைன்யூட் ஸ்க்ராச்சஸே எடுக்கும். அந்த மாதிரி குட்டி குட்டியாக அங்கங்கே நலங்கு வச்ச மாதிரி வைக்கணும், அங்கங்கே தடை விடணும். உங்களுக்கு தெரியுதுங்களா?
ஒயிட்டுங்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல. அதான் ஒயிட்டுன்றதுனால தெரியல. இந்த இடத்துல தெரியல பாருங்க. அந்த பஃப் பண்ணுறது வந்து புதுசு போல், அது வந்து சின்ன சின்னதாக அந்த இதெல்லாம் எகிருது. கொஞ்சம் தேயணும் அது. மக்களே, இந்த காம்பவுண்டே லைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸ் ஃபினிஷ் தெரியும். ஷைனிங் இதுவே தருதுங்க. ஹெவி கட் காம்பவுண்ட் இதுதான் போடுறாரு அவர். இது என்ன யூஸ்ன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ போட்டிருக்கு பாருங்க, ஸ்க்ராட்ச் ரிமூவல் அண்ட் கிளாஸ் ஃபினிஷ் இன் 1 ஸ்டெப். இதுவே கிளாஸ் ஃபினிஷ் பண்ணலாம். ஸ்க்ராட்சை ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாஸ் ஃபினிஷ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியுங்களா? அந்த சைடு காட்டுறோம் பாருங்க. இது அப்படி காட்டினா தான் தெரியும். இது வந்து போடாத இடம். ஸோ உங்களுக்கு கிளார்னால உங்களுக்கு அந்த ஃபினிஷ் தெரியுது. இது வந்து போடாத இடம். இது வந்து இப்போ ஒரு காம்பவுண்டு போட்டிருக்காரு. இன்னுமே வந்து இந்த ரெட் கலரு காரு, பிளாக்கு, நல்ல ப்ளூ கலரு, இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த பாலிஷ் பண்ணும்போது இன்னும் வந்து அந்த கலரை என்ஹான்ஸ் பண்ணி தரோம். ஷைனிங் வந்து சூப்பராக இருக்கும். ஒயிட்டுங்கிறதுனால உங்களுக்கு வீடியோவில் அந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது. நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்க, ஃபுல்லாக போட்டு முடிக்கிட்டோம். பொறுமையாக போட்டுட்ருக்காரு. இந்த டோர் இப்போ வந்து போட்டு முடிச்சிருக்காரு. அடுத்தது வந்து இந்த டோர் போடுறாரு. இது வந்து இதுதான் சொன்ன மக்களே, புதுசுங்கிறதுனால அதுல இருந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது, வெளியில பறக்குது. நல்ல ஃபைனலாக நம்ம குறைக்கும் போது எடுத்துகிட்டு வரலாம். நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து அந்த ரப்பிங் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. லைட்டாக சில இடத்துல வந்து டல் பண்ணுதுங்க, அந்த கிளாஸினஸை வந்து டல் பண்ணுது. ஆக்சுவலாக அதில் என்ன போட்டிருக்குன்னா, அந்த பாட்டிலில் வந்து 1 ஸ்டெப் பிஃபோர் ஷைனிங். ஸோ அடுத்தது வந்து இது போட போகிறாரு, சூப்பர் ஃபினிஷ் ப்ளஸ் ஷோ கார் ஃபினிஷ். ஸோ இதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, என்ஷூர் த அல்டிமேட் டீப் கிளாஸ். ஸோ இதுதான் வந்து கிளாஸினஸ் வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதுதான் போட போகிறாரு. இதோட ரேட்டு மட்டுமே 3700 மக்களே, 1 லிட்டரா. அப்பா, இப்போ வந்து ரப் பண்ணி முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு இப்போது மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கிறாரு. ஸோ தொடச்சாதான் மக்களே அந்த கிளாஸ்னஸை வருது. தெரியுதுங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ தொடச்சதுக்கு அப்புறமும் எப்படி இருக்குன்னு பாருங்க.
நல்ல ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு தொடச்சாலே சூப்பராகிடுது. நெக்ஸ்ட் வந்து பாலிஷ், அது ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டாரு. தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் இது போடுறாரு. இல்லை இப்போ வந்து பாலிஷ் போட்டு முடிச்சிட்டாரு. இப்போ தொடச்சிட்டு இருக்காரு. அந்த பஃபிங் போட்டு அந்த மிஷினில் போட்டு இப்போ தொடச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இதுவே தெரியுதுங்க. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் இது. ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் டஸ்ட்டுன்னா நீங்கள் மைக்ரோ ஃபைபர் கிளாத்தோ இல்லை அந்த டஸ்டர் மாதிரி இருக்குங்களா உங்கள் காருக்கு, அதை வச்சு நீங்கள் தட்டி விட்டிங்கனாலே அந்த ஃபுல் டஸ்ட்டும் வந்து ஈஸியாக கிளியர் ஆகிடும். ஒரு மாதிரி வண்டியே சாஃப்டான மாதிரி இருக்கும். ஒரு 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி இது நீங்கள் போட்டிங்கனாலே இது நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து டேஷ்போர்டுக்கு வந்து பாலிஷ் போட்டுட்ருக்காரு, இன்டீரியர் பாலிஷ். டேஷ்போர்டு, சீட் கவரு, அதுக்கெல்லாம் வந்து பாலிஷ் பண்ணிட்டு டயருக்கு வந்து அந்த இது போடுவாங்க, அதுக்கும் ஒரு பாலிஷ் மாதிரி போடுவாங்க. பிளாக், நல்லா பிளாக் கலரில் தெரியறதுக்கு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த டயருக்கும் இதுக்கும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பாருங்க. இது வந்து இன்னும் அந்த ஷைனிங் போடல, இது இப்போ போட்டாரு. இன்டீரியர் ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க. அந்த உள்ள வந்து டேஷ்போர்டுக்கு ஒரு பாலிஷ் போட்டாரு, அதோட ஸ்மெல்லே சூப்பராக இருக்கு. இங்க பாருங்க தெரியும், ஒரு மாதிரி ஆரஞ்சு ஸ்மெல்லு. மக்களே ஃபுல்லாக முடிஞ்சுது. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க. டயருக்கெல்லாம் போட்டிருக்காரு, அந்த இது கூட போட்டாருங்க கிளாடிங்க்கு. ஸோ இதுதான் அவுட்லுக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, ஒரு வேலை முடிஞ்சது நம்மளுக்கு. எப்படி பண்ணாருன்னு, வண்டி எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 18 வருது, இப்போ தான் பாலிஷ் பண்ணேன். மழை பெஞ்சதுன்னா சூப்பரு, பரவாயில்ல விடுங்க, அதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.